ஜெயஹிந்த் நண்பர்களே! ஆர்மி அக்னிவீர் போயிட்டு 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அதாவது உங்களுக்கு இது பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. 10% கோட்டா. நீங்க லோக்கல்லே போஸ்டிங் அப்படின்னு சொல்லி அதே யூனிஃபார்ம் சர்வீஸ நீங்க தொடரலாம். நீங்க நெனச்ச மாரி. இத பத்தி வயதளர்வு இதுல ஃபுல்லா இத பத்தி சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நம்ம வந்து ஆர்மி அக்னிவீர்ல முடிச்சதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆகலைன்னா என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம சிவில்ல மறுபடியும் போய் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே போலீஸ். ரயில்வே போலீஸ்ல எஸ்ஐக்கும் அட்டெண்ட் பண்ணலாம், கான்ஸ்டபிளுக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாருமே எஸ்ஐக்கு அதாவது பேசிக் டிகிரி வச்சிருக்கீங்க. அதனால கண்டிப்பா எஸ்ஐக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கான்ஸ்டபிளா சர்வீஸ் பண்ணிட்டீங்க, சிப்பாயா சர்வீஸ் பண்ணிட்டீங்க, எஸ்ஐக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. இதில வந்து வயது தளர்வு 5 வருஷம் உங்களுக்கு வந்து அக்னிவீர்ல முடிச்சீங்கன்னா வயது தளர்வு. அக்னிவீருக்கு மட்டும். இப்போ சிஆர்பிஎஃப்க்கு வயது ரொம்ப கம்மி. இத வந்து கரெக்ட்டா நம்ம இண்டிகேட் பண்ண முடியாது. ஏன்னா, சிஆர்பிஎஃப்ல வந்து மினிமம் 20 வருஷம், 25 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது வயசு 45, 48 ஆயிரும். அவங்களுக்கு ஒரு 10, 12 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். அவங்களுக்கும் இதில 10% கோட்டா இருக்கு. அக்னிவீர் ஆர்மிக்கு 10% கோட்டா இருக்கு. எக்ஸ்-சர்வீஸ்மென் கோட்டா. இது வந்து வயது 5 5 அ வருஷம் உங்களுக்கு ஆர்மி அக்னிவீருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து உங்களுக்கு மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது. பேசிக் வந்து மெடிக்கலு, அப்புறம் வந்து பேசிக் எக்ஸாம் மட்டும் தான். பிசிக்கல் டெஸ்ட் உங்களுக்கு இதில கட்டாயமா இல்ல. சிஏபிஎஃப்ல உள்ளவங்களுக்கும் கட்டாயமா இல்ல. சிஏபிஎஃப்ல ஜிடி மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணலாம்னு கேட்டீங்களா? அப்படி இல்ல. ட்ரேட்மேன் அட்டெண்ட் பண்ணலாம், ஜிடி அட்டெண்ட் பண்ணலாம். 2யுமே அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க கான்ஸ்டபிளுக்கு அட்டெண்ட் பண்ணலாம், எஸ்ஐக்கு அட்டெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. நமக்கு ஒரு கனவுகள் இருக்கும். நம்ம சிப்பாயில கான்ஸ்டபிள் ஆயிட்டோம். அடுத்து எஸ்ஐ ஆகணுங்கிறது. இத்தன வருஷம் வெளியில இருந்துட்டோம். இனிமே ஃபேமிலியோட கூட இருக்கணும் அப்படிங்கிற கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். சின்ன வயசுல வெளியானதுக்கப்புறம் அக்னிவேர்ல இருந்து என்ன பண்ணலாங்கிற யோசனைகள் பல பேத்துக்கு மைண்ட்ல ஓடிட்டுருக்கும். அப்படி இருந்தும் நம்ம இளைஞர்கள் வந்து பாடக்கூடிய விஷயமா ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அக்னிவேர்ல சேர்ந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் அத பத்தி யோசிக்காம, நம்ம அக்னிவேர்ல சேர்ந்துட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியா. ஏன்னா ரயில்வே போலீஸ் கிடைக்கிறது பெரிய தவம். ஸ்டேட் போலீஸ்ல எஸ்ஐ ஆயிரலாம். ரயில்வே போலீஸ்ல எஸ்ஐ ஆகுறது அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. ஏன்னா ரயில்வே போலீஸ்ல கான்ஸ்டபிள் ஆனாலும் சரி, எஸ்ஐ ஆனாலும் சரி, அவ்வளோ வெல்ஃபேர். உங்களுக்கு வந்து போனஸ்லேருந்து, ட்ரெயின் டிக்கெட்லேருந்து, டூட்டிலேருந்து எல்லாமே ஈஸியான டூட்டி, சம்பளத்துலேருந்து எல்லாமே சூப்பரான சம்பளம். ஒரு லைஃப் செட்டில்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாரியான ஒரு டூட்டி தான் ரயில்வே போலீஸு. கண்டிப்பா நீங்க ஆர்மி அக்னிவீர்ல இருக்கீங்க, சிஏபிஎஃப்ல இருக்கீங்க. இது மெயினா வந்து ஆர்மி அக்னிவீர். ஏன்னா சின்ன வயசுல வர்றாங்கல்ல, அவங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா சிஏபிஎஃப்ங்கிறது ரொம்ப லாங் டைம். மினிமம் 20 வருஷம் பண்ணிருவாங்க. பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வயசாயிரும், 45 வயசாயிரும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எக்ஸாம் எழுதி மெடிக்கல்ங்கிறது அவங்களோட மனநிலைமைய பொறுத்து இருக்கு. ஆனா அக்னிவீர்ங்கிறது வந்து அக்னிவீர் பாய்ஸ் கண்டிப்பா இத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சின்ன வயசுல வெளில வந்துரும் 4 வருஷம். 21 வயசுல போனோம்னு வச்சுக்கங்க. 25 வயசுல வெளிய வந்துருவோம். வந்ததுக்கப்புறம் டக்குனு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. எஸ்ஐக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 5 வருஷம் வயதில கிடைக்கும். 10% எக்ஸ்டிரிபியூஷன் கோட்டா கிடைக்கும். இத விட உங்களுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. லோக்கல்லே போஸ்டிங் வாங்கிக்கலாம். நம்ம தமிழ்நாடு சவுத்தர்ன் ரயில்வேல போஸ்டிங் வாங்கிக்கலாம். நீங்க யூனிஃபார்ம் போட்டு லோக்கல்லே சுத்தலாம். அந்த மாரியான ஒரு மனநிலைமைகள் இருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்த மறக்காம ட்ரை பண்ணுங்க. கட் ஆஃப் மார்க்கு நமக்கு ஒரு இந்த கட் ஆஃப் மார்க்லயும் நமக்கு ஒரு 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 இது கிடைக்கும். அக்னிவீருக்கும், சிஏபிஎஃப்க்கும் கட் ஆஃப் மார்க்கும் கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. 10% கோட்டா அப்படின்னாவே இந்த கட் ஆஃப் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க நமக்கு. அதனால இது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 2வது ட்ரை பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணி பாருங்க. அக்னிவீர் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்காதீங்க. பல வழிகள் இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த ரயில்வே போலீஸ மைண்ட்ல வச்சுக்கங்க. 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபியூச்சர குடுக்கும். வீடியோ புடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பா ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்புட்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். நான் போடுற வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸு, ஆர்மில எப்படி ஜாயின் பண்றது, இந்த மாரி பல வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோ போய் என்னோட சேனல விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாரி அடுத்தடுத்தான சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.